டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் சவுதி, துபாய் போன்ற நாடுகளிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். UAE கவர்மெண்ட் இம்போசஸ் ஹெவி ஃபைன் ஆன் கம்பெனிஸ் ஃபார் நாட் பேயிங் சேலரிஸ் டு த ஒர்க்கர்ஸ். அதாவது யுஏஇயில் துபாயில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் தங்களுடைய வேலையாட்களுக்கு அல்லது தொழிலாளிகளுக்கு தகுந்த நேரத்தில் சம்பளத்தை வழங்காததுனால நிறையா ஃபைன்களை கவர்மெண்ட்டு கொடுத்துருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு தலைப்பில் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் எமரேட்டைசேஷன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர் அமைச்சகம் அலுவலக ரீதியான அபராதங்களை 12,000 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்குது. எதுக்காக வேண்டினா, அதாவது ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் டேட்டா டு த மினிஸ்ட்ரி டு அப்டைன் சர்வீசஸ். அமைச்சகத்தினுடைய வசதிகளை பெறுவதற்காக வேண்டி அதாவது திருத்தப்பட்ட டாக்குமெண்ட், ஃபால்ஸ் டாக்குமெண்ட்னால் ஃபேக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்து அதுக்குண்டான அமைச்சகத்துக்கு உண்டான ஆஃபர்ஸ்களை பெறுறது. அதே மாதிரி இம்போஸ்டு ஃபைன் இன் 76 கேஸ் ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஹவுசிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்கள் தங்கக்கூடிய அந்த அக்காமடேஷன் சொல்லக்கூடிய அந்த கேம்புகளை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. இந்த மாதிரியாக 76 விண்ணப்பங்களும் அதே மாதிரி 1200 விண்ணப்பங்களும் தவறான டாக்குமெண்ட்டுகளை கொடுத்ததுக்காக வேண்டியும் ஃபைல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. Authorities in the UAE detected 33,000 cases of complaints failing to pay salaries to employees through the wage production system in 2023. 2023ஆம் ஆண்டில் வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தின் அடிப்படையில் 33,000 ஃபைல், அதாவது கேஸ் ஃபைல் ஆகிருக்குது. எதுக்காக வேண்டினா, கம்பெனிஸ் ஃபைலிங் டு பே சேலரிஸ் டு த எம்ப்ளாயீஸ். ஒர்க்கர்களுக்கு சரியான முறையில் சம்பளத்தை கொடுக்காததுனால இந்த மாதிரி கொடுக்காத விஷயமாக 33,000 ஃபைல் கேஸை ஃபைல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. It is necessary to follow the rules. The ministry did not specify the nature of the administrative penalty or penalty amount. அதாவது இந்த அமைச்சகம் எந்த மாதிரியான அலுவலக ரீதியான நடவடிக்கைகள், அபராதங்கள் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணலை. ஆனால் கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் விதித்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும். அது சேலரி கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், தொழிலாளர்களுக்கு அக்காமடேஷனாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே சட்ட ரீதியாக ஃபாலோ பண்ணணும். யாருன்னா ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்குனா ஒர்க் பர்மிட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம், ரத்து பண்ணிடுவோம், கம்பெனி நடத்துவதற்கு உண்டான ஒர்க் பர்மிட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்னால் சொல்லியிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோவில் அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன், இஃப் எனி ஒன் UAE employee commits these 5 mistakes, the company will throw him out without giving any notice. அதாவது துபாயினுடைய அந்த தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில் ஆர்டிகிள் 44ன்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் 44வது பிரிவின்படி எந்த ஒரு எம்ப்ளாயியை ரிமூவ் பண்ணும்போது, அதாவது எந்த ஒரு முதலாளியும் தொழிலாளியை வேலையிலிருந்து வேலை நீக்கம் செய்யும் பொழுது 30 நாட்கள் முதல் 90 நாட்களுக்கு முன்னதாக அறிவிப்பு தெரிவிக்கணும். ரிட்டன் டாக்குமெண்ட்டாகவும் தெரிவிக்கணும். அதே சமயத்தில் நேரடியாகவும் எம்ப்ளாயி கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி உங்களை நாங்கள் வேலையை விட்டு நீக்கிறோம், எதற்கு என்ன காரணம், நீக்குவதற்கான என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். இதுதான் துபாயினுடைய தொழிலாளர் சட்டத்தின் விதிப்படி அது கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சில 5 விஷயங்களுக்கு கம்பெனி உங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் உங்களை வேலையை விட்டு நீக்குவதற்கு உரிமை உண்டு. அந்த மாதிரியான 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சப்மிட் ஃபால்ஸ் ஐடென்டிட்டி ஆர் நேஷனாலிட்டி ஆர் ஃபோர்ஜ்டு சர்டிஃபிகேட் ஆர் டாக்குமெண்ட். நீங்கள் உங்களுடைய ஆதாரங்கள், உங்களுடைய படிப்பு சம்மந்தமான சர்டிஃபிகேட்டுகள், அதே மாதிரி உங்களோட நேஷனாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் ஃபேக்கான நேஷனாலிட்டி இதெல்லாம் நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் உங்களை முன்னறிவிப்பின்றி உங்களை ஒர்க்கிலேருந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு முழு அதிகாரம் உண்டு. அதே மாதிரி 2வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காசஸ் சப்ஸ்டன்ஷியல் மெட்டீரியல் லாஸ் டு த எம்ப்ளாயர் ஆர் இன்டென்ஷனலி காஸ் டேமேஜ் டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எம்ப்ளாயர் அண்ட் ப்ளீட்ஸ் கில்ட்டி. நிறுவனத்தினுடைய சொத்துக்களை நீங்கள் இன்டென்ஷனலாகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ அதாவது அழிக்கும் பட்சத்தில், அழிக்கும்னா சேதம் விளைவிக்கும் பட்சத்தில் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னு சொன்னாக்க, அப்பையும் கம்பெனி உங்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது பார்த்திங்கன்னா, வயலேட்ஸ் ஒர்க்கர் சேஃப்டி அண்ட் ஒர்க் பிளேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வேலைக்குண்டான பாதுகாப்பு அம்சங்களை ஃபாலோ பண்ணலை,
ஒர்க் ஸ்டாண்டர்ட் அதாவது சேஃப்டி ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணலன்னா உங்களை வந்து வேலையை விட்டு நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது முன்னறிவிப்பு இன்றி. 4வது விஷயம், ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை த பேசிக் டியூட்டி ஸ்டேட்டட் இன் த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் கொடுத்துருக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் வந்து சரிவர பண்ணலை, அது உண்டான வேலைக்கு பிரகாரம் நீங்கள் வந்து கம்ப்ளை பண்ணலைன்னா உங்களை வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் உங்களை வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்பைட் ரிசீவிங் எ ரிட்டன் என்கொயரி அண்ட் வார்னிங் ஆஃப் டிஸ்மிசல் ட்வைஸ் இஃப் த வயலேஷன் இஸ் ரிப்பீட்டட். ஏன்னா ஒரு தடவை 2 தடவை வேணால் வெர்பலாகவோ அல்லது ரிட்டனாகவோ உங்களுக்கு வார்னிங் லெட்டர் கொடுக்கலாம். 3வது தடவையும் நீங்கள் வார்னிங் லெட்டர் வாங்கிட்டீங்கன்னா உங்களை வந்து பணி நீக்கம் செய்வதற்கு முழு அதிகாரம் உண்டு. கன்சியூம்ஸ் ஆல்கஹால் டூரிங் ஒர்க் ஆர் இஸ் ஃபவுண்ட் இன் எனி அதர் பிளேஸ் வயலேட் பப்ளிக் மொராலிட்டி இன் சச் எ சிச்சுவேஷன் த சர்வீஸ் ஆஃப் த எம்ப்ளாயர் கேன் பி டெர்மினேட்டட். பொதுமக்களுக்கு பங்கம் விளைவிக்குமாறு ஏதாவது ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிங்கனாலோ அல்லது கன்சியூம் ஆல்கஹால் குடித்திருந்தீங்கனாலோ அல்லது ஒர்க் பிளேஸில் நீங்கள் வந்து ஆல்கஹால் இருக்கிற மாதிரியான இடங்களை வந்து உங்களுடைய சந்தேகத்தின் பிரகாரம் பிடிக்கப்பட்டாலோ நீங்கள் வந்து எந்தவித காரணமின்றி ஒர்க்லேருந்து டெர்மினேட் பண்ணப்படுவீர்கள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் வந்து துபாய்னு கிடையாது, எல்லா நாடுகள்லையும் இது பொருந்தும். துபாய்க்கு பர்டிகுலராக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒர்க்கை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அடுத்தது மிக முக்கியமான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஜ் சீசனாக இருக்குது. சவுதி அரேபியாவில் வந்து ஹஜ் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து நேரடியாக வந்து சவுதி மன்னர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Arabia has warned tourists and residents against participating in the upcoming Hajj season 2024 without obtaining the necessary permit. நீங்கள் ஹஜ் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பர்மிட், அதாவது நிறைய டாக்குமெண்ட்டுகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு முதல்ல அப்ளை பண்ணணும். அதுக்குண்டான பெர்மிட் உங்களுக்கு வந்து அமைச்சகம் கொடுக்கணும். அந்த அமைச்சகம் அந்த பெர்மிட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களால் ஹஜ்ஜு செய்ய போக முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து தவறான முறையிலோ அல்லது சட்டத்திற்கு புறம்பான முறையிலோ பர்மிட் எடுக்காமல் நீங்கள் ஒரு வாகனத்தில் ஏறி ஹஜ்ஜு செய்கிறதுக்கு போனீங்க, அப்போதைக்கு போலீஸில் வந்து பிடிபட்டீர்கள் என்று சொன்னால் 50,000 சவுதி ரியால் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களை நாடு கடத்திடுவாங்க. 10 வருஷத்துக்கு நீங்கள் மறுபடியும் சவுதி உள்ள இருக்க வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து போனீங்களோ, நீங்கள் போகக்கூடிய அந்த வாகனமாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு பர்மிட் இல்லாமல் ஹஜ்ஜு செய்வதற்கு யாரெல்லாம் துணை புரிந்தார்களோ அவர்களையும் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுக்கும் இதே மாதிரியான அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிறத டைரெக்டாகவே வந்து சவுதியினுடைய மன்னர் டைரெக்டாக தெரிவிச்சிருக்கிறாரு. அடிஷ்னலி பெர்சன்ஸ் காட் கேரிங் பில்கிரிம்ஸ் வித்தவுட் த கரெக்ட் பர்மிட் வில் ஆல்சோ பி ஃபைன்ட் அப் டு 50,000 சவுதி ரியால். எக்ஸ்பேட்ரியேட் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் சச் வயலேஷன் வில் ஃபேஸ் 6 months in prison. 6 மாதம் சிறை தண்டனையும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபாலோடு பை டிபோர்டேஷன் ஃப்ரம் சவுதி அரேபியா. They will be banned from re-entering to the country for 10 years. Moreover, these violating the rules will face public shaming through media channels. அது மட்டும் இல்லாமல் மீடியா ஊடகங்களிலும் உங்களுடைய ஃபேஸை வந்து பப்ளிக்கில் வந்து வெக்கப்படும்படி உங்களுடைய ஃபேஸை வந்து அறிமுகப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகளை வந்து அபராதங்களையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. டைரெக்டாக சவுதியினுடைய மன்னரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை பதிவு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா துபாயில் உள்ள ஒரு நியூஸு. ஃப்ரம் நவ் அன்வர்ட்ஸ் எவ்ரி ஒன் வில் கெட் ஃப்ரீ வைஃபை இன் UAE அவைல் பெனிஃபிட்ஸ் லைக் திஸ். ஷார்ஜாவுடைய ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சாலை போக்குவரத்து அமைச்சகம் அவங்களுடைய இன்டர்சிட்டிஸுக்கு வந்து வைஃபை ஃபெசிலிட்டிஸை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வைஃபை ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸு உள்ளறக்கையும் இருக்கும், அதே மாதிரி பஸ்ஸுக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பஸ் டெர்மினல்ஸ்லையும் இந்த ஃப்ரீ வைஃபை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த வைஃபையை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூசர் நேமோ அல்லது பாஸ்வேர்டோ அல்லது உங்களோட இமெயில் ஐடியையோ அல்லது உங்களோட ஃபோன் நம்பரையோ கொடுத்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இதுக்கு தேவையில்லை. டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஃப்ரீ இன்டர்நெட்டை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத துபாயினுடைய ஷார்ஜா ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து சொல்லியிருக்குது. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.